ஹாய் காய்ஸ், வணக்கம். இது உங்கள் ராக் ஸ்கல்பிங். இன்னைக்கு அல்டிமேட் மண்டே வந்தாச்சு. இப்போ டைம் பார்க்கும்போது 9 o'clock 30 minutes கூட ஆகல. நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டோம். வந்தோம் அதே கேபிட்டல் தான், 64,000 கேபிட்டல் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு 4th டே. நம்மளுடைய இன்னைக்கோட ப்ராஃபிட் பொறுத்தவரையும் 5,700 rupees நம்ம ப்ராஃபிட்ஸ் எடுத்திருக்கோம். ஓகே, சிங்கிள் ஆர்டர்ஸ் மட்டும் தான். இப்போ நம்மளுடைய கேபிட்டல் அவைலபிள் மார்ஜின் 87,000 மாற்றிருக்கு. ஒரு 4 டேஸில் நம்ம இந்த மந்த் எண்டுக்குள்ளே இந்த கேபிட்டல் எவ்வளோ ஆகுதுன்ட்டு நம்ம ஆண்டவங்க கிட்ட விட்டுருவோம். ரைட், ரிவார்ட்ஸை நம்ம மார்க்கெட் கிட்ட விட்டுருவோம். சுப்ரீம் இஸ் ரிவார்ட்ஸ். ஓகே, மார்க்கெட் வந்தால் சுப்ரீம். நம்மளுடைய ரிஸ்க் நம்ம கிட்ட இருக்கு. எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறோம்னு நம்ம டிபெண்ட் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் ரிஸ்க் எடுக்க போகிறோன்றது ஈஸியாக ஸ்கேல்பிங் பண்ணலாம் சார். 1 candle என்ட்ரி, 1 candle எக்ஸிட், 3 minutes டைம் ஃப்ரேம். செம்மையான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, செம்மையான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. லைவ் ட்ரேட் இஸ் வெரி அல்டிமேட். ரியாலிட்டி உங்களோட லர்னிங் பர்பஸ்க்காக நீங்கள் எடுத்துங்க. இதெல்லாம் சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸ்கேல்பிங்கில் சம்பாதிக்க முடியாது, ஆப்ஷன் ட்ரேடிங் ஒரு கேம்பிளிங் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஸ்கேல்பிங் இஸ் த பெஸ்ட் வே. அது மாதிரி ஒரு கடவுளை கொடுத்த வரப்பிரசாதம் எதுவுமே கிடையாது. தெரிஞ்சு செஞ்சீங்கன்னா வரப்பிரசாதம், தெரியாது செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் கேம்பிளிங்னு பேர். ரைட், யாருன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சார், என்னுடைய பேரில் டெலிகிராம்ஸ் கிடையாது, நிறைய ஸ்கேமிங் போட்டிருக்கு. ராட் ஸ்கேல்பிங் ட்ரேடர்னு ஃபோட்டோ போட்டோ இல்லை டெலிகிராமில் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அது நான் கிடையாது. நான் எந்த விதத்தில் உங்களுக்கு ஃபோனோ டெலிகிராம்ஸோ பண்ண மாட்டேன் வாலண்டரா. ரைட், என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதை க்ளோன் பண்ண முடியாது. சேம் நம்பர். அதை நீங்கள் ஒரு நம்பருக்கு ஒரு 2 டைம் நீங்கள் செக் பண்ணுங்க. அதில் மட்டும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ரீப்ளே வரும். வேறு எந்த ஆல்டர்னேட் நம்பர்ஸும் வேறு எந்த விஷயங்களும் நான் செய்ய மாட்டேன். வாலண்டராக நான் யாருக்கும் ஃபோன் பண்ண மாட்டேன். சார் இதை செய்யுங்க, இதை பண்ணுங்க அப்படின்றாங்கன்னா அவங்க ஸ்கேமர்ஸ். என்னோட பேரை யூஸ் பண்ணிவிட்டு அவங்க உங்களை மாட்ட விடுறதுக்கு பார்க்குறாங்க. அவேர்னஸோடு இருங்க, அவங்கள பிளாக் பண்ணுங்க. ஓகே கைஸ், பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ராட் ஸ்கேல்பிங் அல்டிமேட், டெய்லி அல்டிமேட். க்ரீன் வாங்க எப்படி ட்ரேட் எடுத்து பார்ப்போம். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு மண்டே நம்ம நிஃப்டி ஃபீல் ட்ரேட் பண்ண போகிறோம். நிஃப்டி 50 ஒரு கேப் டவுன் மூமெண்டம்ல இருக்கு. நிஃப்டி 50 ஸ்டாக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணிக்குவோம். நிஃப்டி 50 23,850 கால் ஆப்ஷன், 23,850 கால் ஆப்ஷன். சாரி, 22,850 கால் ஆப்ஷன். நம்ம ஸ்டாக் ப்ரைஸ் ஆட் பண்ணிக்குவோம். குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணியாச்சு. புட் ஆப்ஷன்லையும் நம்ம குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணிக்குவோம். எந்த ஆர்டர்ஸும் கிடையாது. மார்னிங் பொசிஷன்ஸ் அதே கேபிட்டல் 81,000. நிஃப்டி 50 ஒரு கேப் டவுன் மூமெண்டம் அதனுடைய ரீசன்ஸ் லெவலில் சப்போர்ட் லெவலில் உடைச்சிருக்கு. மார்க்கெட் 22,750 லெவலில் உடைச்சிருக்கு. வெயிட் பண்ணுவோம். $23,850 கால் ஆப்ஷன், 22,750 புட் ஆப்ஷன். ஓகே, 22,850 கால் ஆப்ஷன், 22,750 புட் ஆப்ஷன் ரெண்டுமே நான் எடுத்திருக்கேன். என்ட்ரி லெவல்ஸ் பார்க்கும் பொழுது நமக்கு கால் சைடில் 161, கால் சைடில் 161. அதே மாதிரி நம்மளுக்கு புட் சைடில் 244. இப்போ வரையும் நமக்கு புட்டுக்கான வியூ ரெடி. குவான்டிட்டி ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக இருக்கேன் நான் என்ட்ரி லெவலுக்காக. இந்த கேண்டல் முடிவடையட்டும். 3 minutes கேண்டல் டைம் ஃப்ரேம். ஸ்கேல்பிங்கில் பொறுத்தவரைக்கும் இது சப்போர்ட் லைனில் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்பைக் விட்டுட்டு சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. ஒரு கேப் டவுன் மூவ்மெண்ட். அதில் பார்ப்போம் காலா புட்டா அப்படின்ற விஷயங்களை டிசைட் பண்ணுறதுக்கு. ஓகே, புட் சைடில் 149க்கு மேலே நான் என்ட்ரிஸ் கொடுக்க போகிறேன். லிமிட் ஆர்டர் நான் ஃபேஸ் பண்ணுறேன். லிமிட் ஆர்டர் ஃபேஸ் 149. புட் சைடில் என்ட்ரிஸ் ஆக போகுது 142. ஒரு சின்ன ஒரு ஸ்பைக், சின்ன ஒரு ஸ்கேல்பிங் தான்.
இது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிங் ஏரியா. சப்போர்ட் ஏரியா க்ளோஸ் பண்ணி மார்க்கெட் கீழே வச்சிருக்கு. இங்கிருந்து ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்கேல் பண்ண போறோம். 141 142 போயிட்டு இருக்கு. நான் லிமிட் ஆர்டர் பேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ட்ரி லெவலில் 144 நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். 144 ஃபுட் சைடுக்கான என்ட்ரி லெவல் 144 ட்ரையல் பண்ணியிருக்கேன். ஃபுட் சைடுக்கான வியூ கால் சைடில் நல்லா ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. ஓகே, கால் சைடில் நல்லா ஒரு ஸ்பைக். $165. டோட்டலா பார்க்கும்போது மார்க்கெட்டோட வியூ ஒரு பேரிஷ் மூமெண்டமா இருக்கு. பேரிஷ் மூமெண்ட்ல சப்போர்ட் லைன்ல இருக்கு. 22,765 லெவல் வந்து ஒரு சப்போர்ட் லெவல். இப்போ நம்ம இந்த லிமிட் ஆர்டரை நம்ம கேன்சல் பண்ணுவோம். லிமிட் ஆர்டரை கேன்சல் பண்றேன். லிமிட் ஆர்டரை கேன்சல் பண்ணியிருக்கேன். ஓகே, லிமிட் ஆர்டரை கேன்சல் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்போ மார்க்கெட் ஆர்டர்ல கால் சைடுக்கான ஒரு சின்ன ஸ்கேல்பிங் பண்ண போறோம். கால் சைடு என்ட்ரி கொடுக்குறேன் நான் மார்க்கெட் ஆர்டர்ல. மார்க்கெட் ஆர்டர்ல நம்ம கால் சைடுக்கான என்ட்ரிஸ் கொடுக்க போறோம். ஐ வில் என்டர் சி சைடு. 450 குவான்டிட்டிஸ் கொடுத்துருக்கேன். 450 குவான்டிட்டிஸ் 500 600 500 600 இந்த ஹையை பிரேக் பண்ணும். இந்த ஹையை பிரேக் பண்ணும். 2000 ப்ராஃபிட் 2000 ப்ராஃபிட் அருமை. 3000 சூப்பர். 4000 சூப்பர் அருமை. 4000 ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த ஹையை பிரீமியம் பிரேக் பண்ணும். 5000 6000 எக்ஸிட் 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 அடிச்சு முடிச்சாச்சு. ஸ்கேல்பிங் ஓவர். ஸ்கேல்பிங் ஓவர். 5700 ருபீஸ் நம்ம மார்னிங் ப்ராஃபிட் பண்ணிருக்கோம். சூப்பரான ஒரு ஸ்கேல்பிங். மார்னிங்ல புட் சைடுக்கான சப்போர்ட்டிங்ல வந்துச்சு. அதனால கால் சைடுக்கான ஒரு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு. டேட்டா ப்ரிடிக்ஷன் கரெக்டான ஒரு என்ட்ரிஸ் கொடுத்தோம். சூப்பரான எக்ஸிட். 175 என்ட்ரி கொடுத்துருக்கோம். 188 நம்ம எக்ஸிட் பண்ணிருக்கோம். அதுக்கு 5700 ருபீஸ் 6000 வரை ப்ராஃபிட் கிடைச்சு. ஸ்லிப்பேஜால 5700 ருபீஸ் நம்ம ப்ராஃபிட் பண்ணிருக்கோம். நம்மளோட சிங்கிள் ஆர்டர் ஒரு ஆர்டர் மட்டும் நம்ம லிமிட் ஆர்டர் போட்டோம், அதை கேன்சல் பண்ணிருக்கோம். ரைட், அதோட சரி. அதே சாரி 80,000 87,000 நம்மளுக்கு மார்ஜின் ரேட் அதிகமா இருக்கு. 81,000 நம்மளுக்கு கேபிட்டலா இருக்கு. மார்னிங் கேபிட்டல் விட்ரால் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். இதோடைய ஆர்டர்ஸ் பொசிஷன்ஸ் டோட்டல். ஓகே, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.